மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களினுடைய நலன் கருதி தரம் 12 ஆண்டிலே முதலாம் தவணைக்குரிய பாரதியார் கவிதைகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற கண்ணம்மா என் காதலி என்ற பகுதியை இப்பொழுது நாங்கள் கற்க இருக்கின்றோம். கண்ணம்மா என் காதலி பாரதியார் கவிதைகள். இந்த பகுதியிலே உள்ளடங்கி இருக்கின்ற விடயங்களையும் இந்த கவிதை தொடர்பாக மாணவர்கள் எத்தகைய அறிவினை பெற்றிருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த வகுப்பிலே இப்பொழுது நாங்கள் நோக்க இருக்கின்றோம். மாணவர்களே, இந்த கவிதையை நாங்கள் நோக்குவதற்கு முன்பாக பாரதியார் பற்றிய சிறிய அறிமுகத்தினை நாங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. பாரதியார் என்ற இந்த பெருங்கவிஞரை அறியாதவர்கள் எவருமே இல்லை. தமிழ் கவிதை உலகின் முதன்மையானவராக கருதப்படுபவர். நவீன கவிதையினுடைய தந்தையாகவும் நவீன கவிதையினுடைய பிதாமகனாகவும் போற்றப்படுகின்ற பாரதியார் மொழிப்பற்று, நாட்டுப்பற்று, சமூகப்பற்று உடைய ஒரு உத்தம கவிஞராக விளங்கியவர். தமிழ் கவிதையினுடைய போக்கிலே மாற்றங்களை மேற்கொண்ட பாரதியார் கவிதையினை தன்னுடைய எழுத்தினை ஆயுதமாக்கி சமுதாயத்திலே, நாட்டிலே விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு கவிஞராகவும் பாரதியார் கருதப்படுவது உலகறிந்த உண்மை. பாரதியாருடைய பெரும் படைப்புகளாக அவர் படைத்த குறுங்காவியங்கள் விளங்குகின்றன. அந்த வகையிலே பாரதியார் பாஞ்சாலி சபதம், கண்ணன்பாட்டு, குயிற்பாட்டு என்று சொல்லப்படுகின்ற 3 குறுங்காவியங்களை இந்த தமிழ் அன்னைக்கு படைத்த பெருமை பாரதியாருக்கு உண்டு. பாரதியார் பாடிய குறுங்காவியங்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற கண்ணன்பாட்டு என்ற தொகுதியில் பாரதியார் கண்ணன் என்ற கடவுளை பல்வேறு நிலைகளிலே பாவனை செய்து பாடியுள்ளதை நாம் காணலாம். கண்ணன் என்ற கடவுள் காலங்காலமாக வணங்கப்பட்டு வருகின்ற நிலையிலே அந்த கண்ணன் மீது கொண்ட பக்தி, கண்ணன் மீது கொண்ட ஈடுபாட்டின் விளைவால் கண்ணனை தோழனாக, தாயாக, தந்தையாக, சேவகனாக, அரசனாக, சீடனாக, குழந்தையாக, குருவாக மட்டுமன்றி காதலனாகவும் காதலியாகவும் பாரதியார் பாவனை செய்து பாடியிருப்பது ஒரு சிறப்பம்சமாக கருதப்படுகிறது. பிள்ளைகளே, பல்லவர் காலம் என்ற இலக்கிய வரலாற்று காலகட்டத்தை நீங்கள் கற்கின்ற பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பெரியாழ்வார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வைணவ ஆழ்வார் பெரியாழ்வார் திருமொழி என்று சொல்லப்பட்ட இலக்கியத்தை படைத்திருந்தார். பெரியாழ்வார் அந்த இலக்கியத்தை பாடியிருக்கின்ற விதம் வித்தியாசமானது. கண்ணன் என்ற கடவுளை குழந்தையாக கருதி பெரியாழ்வார் அந்த இலக்கியத்தை பாடியிருந்தார். ஆனால் பாரதியார் 20ஆம் நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த கவிஞராகிய பாரதியார் அதற்கப்பால் சென்று கண்ணனை தோழனாக, தாயாக, தந்தையாக பாடியிருக்கின்ற விதம் குறிப்பிடத்தக்கதாக அமைந்திருக்கிறது. இந்த இலக்கியத்தை பாடிய வகையிலே பாரதியார் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெரும் கவிஞருடைய கவிதா சக்தியையும் அவருடைய கற்பனை ஆற்றலையும் நாம் கண்டு இன்புறலாம். அத்தகு சிறப்பு வாய்ந்த இந்த கண்ணன்பாட்டு என்று சொல்லப்பட்ட இலக்கியத்தில் ஒரு கவிதையாக அமைவதுதான் பிள்ளைகள் கண்ணம்மா என் காதலி என்ற கவிதையாகும். கண்ணம்மா என் காதலி என்ற இந்த கவிதையில் கண்ணம்மா என்று அவர் சுற்றுவது இங்கே கண்ணனை.
ஆனால் கண்ணனை காதலியாக உருவகித்து பாடுகின்ற பொழுது அந்த கண்ணனை அன்பாக கண்ணம்மா என்று பாரதியார் அழைக்கின்றார். கண்ணன் மீது கொண்ட தெய்வீக காதலை மானுட நிலையிலே உணர்ச்சி வெள்ளம் ததும்ப பாரதியார் இதை பாடியிருக்கின்றார். கண்ணன் மீது கொண்ட காதல் உணர்வை இயற்கையினுடைய பல்வேறு கூறுகளிலும் பிள்ளைகள் இயற்கையினுடைய பல்வேறு கூறுகளிலும் வானத்தில், மேகத்தில், நீர்த்துளியில், நுரையில் இவ்வாறு இயற்கையின் பல்வேறு கூறுகளிலும் கண்ணம்மாவை கண்டதாக பாரதியார் பாடுகின்றார். கண்ணன் மீதான உணர்வை வெளிப்படுத்த இயற்கையை பாரதியார் ஊடகமாக கையாண்டிருக்கிறார் என்பதைத்தான் மாணவர்களே இங்கு நாங்கள் உற்று நோக்க வேண்டும். இயற்கை முழுவதும் இறைவனை கண்ட அனுபவத்தின் ஒரு வெளிப்பாடாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது. நான் முன்னர் குறிப்பிட்டதைப் போல கண்ணனை காதலியாக பாவனை செய்து பாடியதால் தான் இதில் கண்ணனை கண்ணம்மா என் காதலி என்று பாரதியார் அழைக்கின்றார். பிள்ளைகள், இந்த கவிதை எதனை ஒரு அடிப்படையாக பின்னணியாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது என்றால், மாலை நேரத்திலே ஒரு கடற்கரையிலே பாரதியார் அமர்ந்திருக்கிறார். இயற்கையை ரசித்த வண்ணமாக பாரதியார் இருக்கின்ற பொழுது கண்ணம்மா என்று சொல்லப்பட்ட காதலி பின்புறமாக வந்து பாரதியாருடைய கண்களை தன்னுடைய கைகளினாலே பொத்துகின்றாள். அப்பொழுது பாரதியார் அவளை அடையாளம் கண்டுகொண்டதன் பிற்பாடு நீ என்ன செய்தாய் என்று பாரதியார் கேட்கின்றார். அதற்கு கண்ணம்மா என்ற காதலி, நீ இந்த இயற்கையினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் நீ எதனை கண்டாய் என்று கேட்க, அதற்கு பாரதியார் சொல்லுகின்றார், இயற்கையினுடைய எல்லா இடங்களிலும் நான் உன்னுடைய முகத்தையே கண்டேன் என்று கூறுகின்றார். இத்தகைய ஒரு அடிப்படையில் தான், இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த கவிதையானது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கவிதையை பாருங்கள் மாணவர்களே. மாலை பொழுதில் ஒரு மேடை மிசையே வானையும் கடலையும் நோக்கி இருந்தேன், மூளைக்கடலில் அவ்வான வளையம் முத்தமிட்டே தழுவி முகிழ்த்தல் கண்டேன், நீல நெருங்கடை நெஞ்சு செலுத்தி நேரம் கழிவதிலும் நினைப்பின்றியே சால பலபல நட்பகற் கனவில் தன்னை மறந்த லயம் தன்னில் இருந்தேன். அதாவது மாலை நேரத்திலே ஒரு உயரமான இடத்திலே அமர்ந்திருந்து கொண்டு வானையும் கடலையும் ரசித்துக் கொண்டிருக்கின்றார் பாரதியார். வானமானது கடலை தொடுகின்ற அந்த எல்லையிலே, உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு கடற்கரையிலே இருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடலினுடைய எல்லையிலே வானமானது கடலை தொடுவதைப் போல எங்களுக்கு காட்சியளிக்கும். அப்படித்தானே? அந்த காட்சியினை பாரதியார் எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்றால், மூளை கடலிலே அந்த வான வளையம் முத்தமிட்டு தழுவி முகிழ்த்தல் கண்டேன். கடலை அந்த வானமானது முத்தமிடுவதாக கண்டதாக கூறுகின்றார். பாரதியாருக்கு இயற்கையின் மீது எவ்வளவு ஈடுபாடு இருக்கிறது என்று பாருங்கள். அந்த நீல நெருங்கடையிலே, அந்த நீல நிற காட்சியிலே நெஞ்சு செலுத்தி என்கின்ற வரியை ஆழமாக பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது அவர் அந்த இயற்கையிலே தன்னுடைய உள்ளத்தை பறிகொடுத்த அந்த விதத்தை நெஞ்சு செலுத்தி என்று குறிப்பிட்டிருப்பது இந்த கவிதையினுடைய ஒரு முதன்மையான சிறப்பம்சம். நேரம் கழிவதும் நினைப்பின்றியே அந்த வானமும் கடலும் தொடுகின்ற அந்த இனிய காட்சியினை ஒரு மாலை நேரத்திலே அமர்ந்து பார்க்கின்ற பொழுது பாரதியாருக்கு நேரம் போனதே தெரியவில்லை. பகல் கனவு காணுவதைப் போல பல காட்சிகளை கண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை மறந்த நிலையிலே அந்த கடற்கரையிலே பாரதியார் அமர்ந்திருக்கிறார். எனவே இந்த முதலாவது கவிதைகளிலே பிள்ளைகளே, ஒரு கடற்கரையிலே பாரதியார் அமர்ந்திருந்து கொண்டு இயற்கையை ரசித்த விதம், இயற்கை மீது பாரதியாருக்கு இருந்த அளவு கடந்த அந்த விருப்பம் இந்த முதலாவது கவிதையிலே பதியப்பட்டிருக்கிறது. பாரதியார் அவ்வாறு தன்னை மறந்த நிலையில் இருந்த பொழுது
கண்ணம்மா என்று சொல்லப்பட்ட காதலி பின்புறமாக வந்து கண்களை மறைத்த பொழுது பாரதியார் தன்னுடைய காதலியை அடையாளம் கண்டுகொள்ளுகிறார். எனவே இந்த இரண்டாவது கவிதையிலே மாணவர்கள் நீங்கள் இதிலே கிரகித்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், பாரதியார் எவ்வாறு தன்னுடைய காதலியை அடையாளம் கண்டுகொண்டார் என்பதுதான். அதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லுகின்றேன். அவருடைய கையை தொட்டுணர்ந்து அடையாளம் கண்டுகொள்ளுகிறார். அவருடைய ஆடையிலே இருந்து வருகின்ற வாசனையினூடாக அடையாளம் கண்டுகொள்ளுகிறார். உள்ளத்திலே தோன்றிய உவகையினூடாக தன்னுடைய காதலி என்று அடையாளம் கண்டுகொள்ளுகிறார். இரண்டு உள்ளங்களும் பொருந்திய அந்த வகையிலே தன்னுடைய காதலிதான் என்று அவர் தீர்மானம் செய்கிறார். எனவே மாணவர்களே, இந்த இடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், பின்புறமாக வந்து அந்த காதலி நின்ற பொழுது பாரதியார் எவ்வாறு அடையாளம் கண்டுகொண்டார் என்பதுதான். ஒரு தடவை கவிதையை பாருங்கள் பிள்ளைகளே. ஆங்கப்பொழுது என் பின்புறத்திலே ஆள் வந்து நின்று எனது கண்மறைக்கவே பாங்கினில் கையிரண்டும் தீண்டி அறிந்தேன். இதைத்தான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும் பிள்ளைகள். இரண்டு கையும் தீண்டி அறிந்தேன், இது முதலாவது. இரண்டாவது, பட்டுடை வீசு கமல் தண்ணீர் அறிந்தேன். அவருடைய பட்டுப்புடவையிலிருந்து வருகின்ற வாசனையில் இருந்து ஓஹோ இது என்னுடைய காதலிதான் என்று நான் அறிந்து கொண்டேன். ஓங்கி வரும் உவகையூற்றில் அறிந்தேன். உள்ளத்தில் உண்டாகிய அந்த மகிழ்ச்சி, ஓ இது என்னுடைய காதலிதான் என்று அறிந்தேன். ஒட்டும் இரண்டு குலத்தின் தட்டில் அறிந்தேன். இரண்டு உள்ளங்களும் பொருந்தி அந்த நிலையை கண்டு இது என்னுடைய காதலி என்று அறிந்து கொண்டேன். எனவே மாணவர்களே, இதில் மீண்டும் நான் சொல்லுகின்றேன், பாரதியார் எவ்வாறு தன்னுடைய காதலியை அடையாளம் கண்டுகொண்டார். அடையாளம் கண்டுகொண்ட பாரதியார் சும்மா இருப்பாரா? காதலன் வாங்கி விடடி கையை எடி கண்ணம்மா மாயமவரிடத்தில் என்று மொழிந்தேன். உடனே அவருடைய கையை பிடித்து எடி கண்ணம்மா உரிமையோடு அழைக்கின்றார். அதை இங்கே பாருங்கள் பிள்ளைகள். ஏடி கண்ணம்மா உரிமையோடு அழைக்கின்றார். வாங்கி விடடி கையை எடுத்து விடடி. ஏனென்றால் அவள் தன்னுடைய கைகளினாலே பாரதியாருடைய கண்களை பொத்திக் கொண்டிருக்கின்றாள். எனவே இந்த இடத்திலே கையை எடுத்து விட்டு எடி கண்ணம்மா வாங்கி விடடி கையை எடுத்து விடடி மாயமவரிடத்தில், இந்த மாய வேலிகளை நீ யாரிடம் செய்கிறாய் என்று பாரதியார் கேட்கின்றார். எனவே இந்த கவிதையில் நீங்கள் மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னென்றால், பாரதியார் அல்லது இந்த காதலன் தன்னுடைய காதலியை எவ்வாறு அறிந்து கொண்டார் என்பதை உங்களுக்கு இப்பொழுது சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்பொழுது கண்ணம்மாவுக்கு மிக்க மகிழ்ச்சி. கண்ணம்மாவிற்கு ஏன் இந்த மிக்க மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும்? பின்புறமாக இருந்து தன்னுடைய கைகளினால் காதலனுடைய கண்ணை மறைத்ததும் அந்த காதலன் தன்னை அடையாளம் கண்டு கொண்டு விட்டாரே. எடி கண்ணம்மா என்று அழைத்ததனால் காதலிக்கு உண்டாகிய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அந்த வேளையிலே கண்ணம்மாவுக்கு சிரிப்பு வருகிறது. சிரித்தவுடன் உடனே தன்னுடைய காதலியை தன்னுடைய கைகளினாலே அணைக்கின்றார். அனைத்து கேட்கிற கேள்வி என்னவென்றால், என்ன செய்தி சொல், நீ என்ன செய்தாய் என்று கேட்க அருமையான விடயமாக இங்கே கூறப்படுகிற விடயம் என்னென்றால், அந்த காதலி கேட்கின்ற கேள்விகள். இந்த கண்ணம்மா என்ற காதலி குறும்புத்தனம் உடையவள். நீங்கள் இது ஒரு வினாவாக கூட நீங்கள் நோக்கலாம். இந்த காதலியினுடைய குறும்புத்தனங்கள். நீ கடலிலே என்ன கண்டாய், ஆகாயத்திலே என்ன கண்டாய், நுரையிலே என்ன கண்டாய், குமிழியிலே என்ன கண்டாய், மேகத்திலே என்ன கண்டாய் என்று கண்ணம்மா கேள்வியை மீண்டும் 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 கேட்கின்றாள். ஏன் கேட்கின்றாள்? இவர் இயற்கையைத்தானே ரசித்துக் கொண்டிருந்தார். தான் வந்தது கூட தெரியாமல், காதலி வந்ததை கூட உணர்ந்து கொள்ளாமல்,
இயற்கையை ரசித்து அந்த இயற்கையே மூழ்கி இருந்த அவர் தன்னுடைய காதலி வந்திருந்ததை உணராததால் அவள் குறும்புத்தனமாக அந்த கைகளினாலே அவருடைய கண்ணை மறைக்கின்றாள். அந்த நேரத்திலே அடையாளம் கண்டு கொண்ட அவர், எடி கண்ணம்மா மாயமவரிடத்தில் என்று கேட்டபொழுது சிரித்த ஒளியில் அவள் கைவிலக்கியே திரும்பி தழுவி என் செய்தி சொல்லென்றேன். அவளை பாசத்தோடு அன்போடு காதலியை அரவணைக்கின்றார். அவ்வாறு அரவணைத்து என் செய்தி சொல். அவர் கேட்ட கேள்வி, பாரதியாரால் காதலனால் கேட்கப்பட்ட கேள்வி என்ன? என் செய்தி சொல், நீ என்ன செய்தாய் சொல் என்று கேட்க, காதலி கேட்ட கேள்விகள். காதலி கேட்ட கேள்விகளை மாணவர்களே நினைவில் கொள்ளுங்கள். காதலி என்ன கேள்விகளை தொடுத்தாள்? காதலனை பார்த்து என்ன கேள்விகளை தொடுத்தாள்? அடுக்கடுக்காக தொடுக்கின்றாள். நெறித்த திரைகளில் என்ன கண்டிட்டாய்? இது முதலாவது கேள்வி. நீல விசும்பினுடைய என்ன கண்டிட்டாய்? இரண்டாவது. திரித்த நுரையினுடைய என்ன கண்டிட்டாய்? மூன்றாவது. சின்ன குமிழிகளில் என்ன கண்டிட்டாய்? நான்காவது. பிரித்து பிரித்து நிதம் மேகம் அளந்தே பெற்ற நலன்கள் என்ன பேசிதி என்றால் ஐந்தாவது. அன்புக்குரிய மாணவர்களே, 5 வினாக்கள் காதலியால் கேட்கப்பட்டிருக்கிறது. நெறித்த திரைகடலில், அதாவது செறிந்த அலைகளிலே எண்ணத்தை நீ கண்டாய். நீல நிற விசும்பிலே நீ எண்ணத்தை கண்டாய். முறுக்குண்ட அந்த நுரையினுடைய அழகிலே நீ எண்ணத்தை கண்டாய். சிறிய குமிழியிலே நீ என்ன கண்டாய்? மேகத்திலே நீ எதை கண்டாய்? இவ்வளவும் இயற்கையின் கூறுகள் பிள்ளைகள். எனவே காதலியால் கேட்கப்படுகின்ற கேள்விகளை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். கடல், ஆகாயம், நுரை, குமிழி, மேகம், இவை யாவற்றுள்ளும் நீ எதை நீ பார்த்து கொண்டிருந்தாய் என்று காதலி பாரதியாரை பார்த்து கேட்பதாக இந்த வினாக்கள் அமைந்திருக்கிறது. எனவே இந்த வினாக்களை நீங்கள் நினைவில் கொண்டிருப்பீர்கள். காதலி வினாக்களை தொடுக்கின்ற பொழுது காதலன் அதற்கு பதில் கூறத்தானே வேண்டும். எனவே நல்ல தந்திரமாக பாரதியாருடைய பதில்கள் இங்கே அமைந்தது. கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நேரடியான விடை இங்கே கொடுக்கப்படுகிறது. கேட்கப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு தெரியும். கடலிலே என்ன கண்டாய்? ஆகாயத்திலே என்ன கண்டாய்? நுரையிலே என்ன கண்டாய்? குமிழியிலே என்ன கண்டாய்? மேகத்திலே என்ன கண்டாய்? இந்த கேள்விகள் அடுக்கி அடுக்கி கண்ணம்மாவால் கேட்கப்பட்ட பொழுது அதற்கு விடை சிறந்த வகையிலே கொடுக்கப்பட்டது. என்ன கண்டுட்டாய், என்ன கண்டுட்டாய், என்ன கண்டுட்டாய் என்ற கேள்விகளுக்கு நின்முகம் கண்டேன். நின்முகம் என்பது உனது முகம். ஏற்கனவே பெரிய சந்தோஷம் கண்ணம்மாவிற்கு தன்னை அடையாளம் கண்டு கொண்டது. அதற்கு அப்பால் நெறித்த திரைகளில் என்ன கண்டுட்டாய்? அதற்கு பதில் பிள்ளைகள், நெறித்த திரைகளில் நின்முகம் கண்டேன். இரண்டாவது கேட்கப்பட்ட கேள்வி, நீல விசும்பினுடைய என்ன கண்டுட்டாய்? நீல விசும்பினுடைய நின்முகம் கண்டேன். திரித்த நுரையினுடைய என்ன கண்டுட்டாய்? திரித்த நுரையினுடைய நின்முகம் கண்டேன். சின்ன குமிழ்களில் என்ன கண்டுட்டாய்? சின்ன குமிழ்களில் உன்முகம் கண்டேன். மேகத்தில் என்ன கண்டாய்? மேகத்திலும் உன்னுடைய முகத்தையே கண்டேன். எனவே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பிள்ளைகள் நேரடியான விடை கொடுக்கப்படுகிறது. இதில் உண்மையிலே எங்களுக்கு எல்லோருக்கும் பிடித்த விடயம் என்னென்றால், பிள்ளைகள் கொஞ்சம் நன்றாக அவதானியுங்கள். இதில் எல்லோருக்கும் பிடித்த விடயம் என்னென்றால், இங்கே கண்ணம்மா என்று நாங்கள் சொல்லுவது உண்மையிலேயே கண்ணன். கண்ணனைத்தான் அவர் கண்ணம்மா என்று சொல்லுகிறார். எனவே இந்த இடங்களிலும் என்ன கண்டுட்டா என்று கேட்ட பொழுது உன்னுடைய முகத்தையே இவை எல்லாவற்றிலும் கண்டேன் என்று
பாரதியார் சொல்லுகின்ற பொழுது பிள்ளைகள் கண்ணம்மா என்பது இங்கே முக்கியம் இல்லாமல் கண்ணன் என்ற கடவுளே இந்த இயற்கை எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறான் என்பதைத்தான் இங்கே பாரதியார் சொல்லுகிறார். விளங்குதா பிள்ளைகள்? இதற்கு அப்பால் இந்த கவிதையினுடைய 2 வரிகளையும் ஒரு தடவை பாருங்கள். இந்த கவிதையினுடைய 2 வரிகளையும் ஒரு தடவை பாருங்கள். சிரித்த ஒளியில் நின் கைவிலக்கியே திருமி தழுவியதில் நின்முகம் கண்டேன். பாரதியார் மேலதிகமாக இன்னொன்று கேட்கிறார். இந்த இயற்கைகளில் எல்லாத்திலும் நின்முகம் கண்டேன். உன்னுடைய சிரிப்பொலியை கேட்டு உன்னுடைய கைகளை விலக்கி உன்னை அரவணைத்து நின்ற பொழுது உன்னுடைய முகத்தையே நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். மிக முக்கியமான விடயம் ஒன்றை நான் இங்கே சொல்ல இருக்கிறேன். இயற்கைகளிலெல்லாம் கண்ணம்மாவின் முகத்தை கண்டவர், கண்ணம்மாவினுடைய முகத்தை கண்டதும் உன்னுடைய முகத்திலும் நான் இயற்கையை கண்டதை போல, இயற்கையிலே உன்னுடைய முகத்தை கண்டதை போல உன்னை அரவணைத்து நின்ற பொழுதிலும் உன்முகம் கண்டேன் என்று சொல்லிய வகையிலே இந்த கண்ணனுக்கும் இயற்கைக்கும் எந்தவிதமான வேறுபாடுகளையும் பார்க்காத ஒரு சிறப்பம்சம் இந்த கவிதையிலே எதிரொலிக்கின்றது. கவிதையில் உள்ள உள்ளடக்கங்களை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், இந்த கவிதை பகுதியிலே நாங்கள் நோக்க வேண்டிய சில முதன்மையான வினாக்கள் இருக்கிறது. அந்த வினாக்களை இங்கு நாங்கள் தந்திருக்கின்றோம். இயற்கையின் மீது பாரதியார் கொண்டிருந்த ஈடுபாடு. இந்த கவிதையினுடைய முதல் கவிதை பகுதியிலே இந்த விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு நான் விளக்கம் அளித்திருந்தேன். பாரதியார் இயல்பாகவே ஒரு இயற்கையின் மீது ஈடுபாடு கொண்டவர். இந்த கவிதையிலே ஒரு மாலை நேரத்திலே அவர் கடற்கரையிலே ஒரு உயரமான இடத்திலே அமர்ந்திருந்து கொண்டு அந்த இயற்கையை ரசித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் வானையும் கடலையும், 2வது வரியிலே நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள், வானையும் கடலையும் அவர் ஒன்றாக நோக்கி ரசித்துக் கொண்டிருக்கின்றார். அதனை நாங்கள் இயற்கையின் மீது கொண்ட ஈடுபாடு என்று கொள்ளுவோம். அடுத்த விடயமாக அந்த கவிதையை நீங்கள் பார்க்கின்ற போது நீல நெருங்கினடை நெஞ்சு செலுத்தி என்று நான் சொல்லியிருந்தேன். நீல நெருங்கினடை நெஞ்சு செலுத்தி என்று சொல்லுகின்ற போது நெஞ்சத்தை செலுத்தியது என்று சொல்லுவதற்கான விடயம் என்னென்றால் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டார், நெஞ்சத்தை பறிகொடுத்து விட்டார். அதைத்தான் நாங்கள் இயற்கையின் மீது கொண்ட ஈடுபாடு என்று சொல்லுகின்றோம். அடுத்ததாக அந்த நேரம் கழிந்து சென்றதே, ஒன்றின் மீது அளவு கடந்த ஈடுபாடு கொள்ளுகின்ற பொழுது எங்களுக்கு சாதாரணமாகவே அந்த இயல்பு உண்டாகும். நேரம் போனதே, கழிந்து சென்றதே அவருக்கு தெரியாமல் இருக்கின்றது. அதைவிட பகல் கனவு போல காட்சிகளை கண்டு கழிக்கின்றார். மிக சிறப்பாக தன்னை மறந்த நிலையிலே அவர் இருப்பது இயற்கையின் மீது கொண்ட ஈடுபாடு என்று நீங்கள் கருதலாம். அதைவிட வானம், கடல், மேகம், நீர்த்துளி இவற்றை அவர் ரசித்த விதம். எனவே இந்த கவிதையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள் இயற்கையின் மீது கொண்ட ஈடுபாடு என்று பார்க்கிற பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல மாணவர்களே, மாலை பொழுதின் ஒரு மேடை மிசையே வானையும் கடலையும் நோக்கி இருந்தேன், மூளைக்கடலில் அவ்வான வளையம் முத்தமிட்டு முகிழ்த்தல் கண்டேன் என்ற அந்த கவிதையை தொடர்புபடுத்தி இந்த கேள்வியோடு நீங்கள் பார்க்கின்ற பொழுது இயற்கையின் மீது கொண்ட ஈடுபாடு உங்களுக்கு நன்கு புரியும். அடுத்த விடயம் ஒரு எளிமையான விடயம் பிள்ளைகள். காதலை அடையாளம் கண்ட விதங்கள். கண்ணம்மா பின்புறமாக வந்திருந்து தன்னுடைய கைகளினாலே பாரதியாருடைய கண்களை மறைத்ததாக பாடுகின்ற பொழுது எவ்வாறு காதலை அடையாளம் கண்டார்? அவளுடைய 2 கைகளையும் தீண்டி தொட்டுணர்ந்து அடையாளம் கண்டுகொண்டார். காதலியினுடைய உடையிலே உண்டாகிய வாசனையின் மூலம் பட்டுடை வீசு கமல் தன்னில் அறிந்தேன் என்று நாங்கள் பார்த்தோம். இயல்பாகவே உவகை எழுவதன் மூலம்
வந்தது தன்னுடைய காதலி என்று அவர் முடிவு செய்கின்றார். அடுத்ததாக இருவர் உள்ளமும் ஒன்றுபட்டு விளங்கியமை, அதாவது ஒட்டும் இரண்டு உள்ளத்தின் தட்டில் அறிந்தேன். எனவே 4 விடயங்களினூடாக காதலியை அடையாளம் கண்டுகொண்டதாக இந்த கவிதையிலே நாங்கள் நோக்கியிருந்தோம். இங்கே ஒரு வினாவினை நாங்கள் நோக்குவோம். காதலி மீது கொண்ட ஈடுபாடாக கூறப்படுவன. கண்ணம்மா மீது கொண்ட ஈடுபாடாக இங்கே நாங்கள் நோக்குகின்ற பொழுது பின்புறத்திலே வந்து நின்று கண்களை பொத்தியது காதலி என்று உணர்தல், அது அவள் மீது கொண்ட ஈடுபாடு என்று நாங்கள் கூறுகின்றோம். கைகளை தொட்டு பார்த்து அவளுடைய பட்டு புடவையிலிருந்து வந்த வாசனையை நுகர்ந்து அனுபவித்து காதலியை இன்னார்தான் என்று அவர் தீர்மானம் கொள்ளுகின்றார், இன்னார்தான் என்று அறிந்து கொள்ளுகின்றார். அது மட்டுமல்ல, உரிமையோடு பிள்ளைகள் கண்ணம்மா என்று அறிந்தது பிற்பாடு ஏடி கண்ணம்மா என்று அந்த உரிமையோடு அழைக்கின்ற அந்த விதம், அந்த தொனி எங்களுக்கு அந்த ஈடுபாட்டை உணர்த்துகின்றது. இன்னொன்று, அந்த கண்ணம்மாவை தழுவுதல், அன்பாக தழுவுதல், அரவணைத்தல். அதை நீங்கள் பார்க்கலாம். திரும்பி தழுவி என்ற ஒரு வரி இருக்கிறது. எனவே கண்ணம்மாவை தழுவுவது, எடி கண்ணம்மா என்று உரிமையோடு அழைப்பது, அவளை அடையாளம் கண்டுகொன்ற அந்த விதங்கள், அவற்றோடு கடலிலும் வானத்திலும் அலைகளின் குமிழியிலும் மேகத்திலும் காதலியினுடைய முகத்தை கண்டதாக இங்கே குறிப்பிடுவது, உள்ளங்கள் ஒன்றுபடுவது, இவை போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது கண்ணன் என்ற கடவுள்தான், ஆனால் இங்கே கண்ணம்மாவாக கூறப்படுவதனால் நாங்கள் கண்ணம்மா என்ற காதலி மீது கொண்ட ஈடுபாடாக இவற்றையெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இதனுடைய உண்மையான விடயம் கண்ணன் மீது கொண்ட அந்த பக்தியைத்தான் இந்த அடிப்படையிலே அவர் எங்களுக்கு பாரதியார் வெளிப்படுத்துகிறார் என்பதையும் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். கவிதையினுடைய சிறப்புகளை நாங்கள் சுருக்கமாக இங்கே நோக்குவோம். இந்த கவிதையினுடைய முதன்மையான ஒரு சிறப்பம்சமாக விளங்குவது கண்ணன் என்ற கடவுளை காதலியாக உருவகித்து இருக்கின்றமை. நான் இந்த வகுப்பிலே உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்ற விடயம் இதுவென்பது உங்களுக்கு தெரியும். கண்ணன் மீது கொண்ட ஈடுபாட்டை வெளிப்படுத்துவதற்காக அந்த கண்ணனை கண்ணம்மா என்ற காதலியாக உருவகித்திருக்கிறதால் இந்த கவிதையினுடைய ஒரு எடுத்துரைப்பு முறையிலே மிகவும் முதன்மையானது. அதே வேளையிலே உரையாடல் பாங்கை நாங்கள் படித்திருக்கிறோம். நெரித்த திரைகடலில் என்ன கண்டிட்டாய், நெரித்த திரைகடலில் நின்முகம் கண்டேன் என்ற உரையாடல் பாங்கு. இதைத்தான் நாங்கள் ஒரு வினாவிடை பாங்காக இந்த இறுதியிலே பாருங்கள் பிள்ளைகள், ஒரு வினாவிடை பாங்காகவும் அது அமைந்திருக்கிறது. ஓசை நயம் இருக்கிறது. இந்த கவிதையினுடைய ஆரம்பத்தை பார்க்கின்ற பொழுது எதுகை மோனை ஒரு அடிப்படை இங்கே இருக்கிறது. மாலை பொழுதின் ஒரு மேடை மிசையிலே மாலை என்று வருகிறது. பின்னர் மூளைக்கடலில் என்று சொல்லுகின்ற போது அங்கே மூளை என்று வருகின்றது. அத்தகைய ஒரு ஓசை நயம் கவிதையிலே மிதந்து செல்வதை காணலாம். எளிமையான பதங்கள், எடி கண்ணம்மா என்று சொல்லப்படுகிற அந்த எளிமையாக சாதாரணமாக இயல்பாகவே கதைப்பதை போன்ற ஒரு நடை வர்ணனை பாங்காக சிறப்பாக நாங்கள் சொல்ல வேண்டியது, மூளைக்கடலில் வானவலயம் முகிழ்த்தல் கண்டேன், முத்தமிட்டு முகிழ்த்தல் கண்டேன் என்பதை குறித்து படியுங்கள். வாசகரை கவர்ந்திருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு மொழிநடை பிரயோகம் இந்த கவிதையிலே இருப்பதை நாங்கள் காணலாம். இவற்றை இந்த கவிதைகளின் சிறப்புகளாக கூறிய நாங்கள் இப்பொழுது இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நயங்கூறுதல், இந்த கவிதைகளிலே கேள்வி வருகின்ற பொழுது பிள்ளைகள் தேசிய பரீட்சைக்கு அந்த கவிதையினுடைய அடிகளை தந்துவிட்டு அதனுடைய நயத்தை கேட்பார்கள். அதை அடிப்படையாக கொண்டு நீல நெருங்கடை நெஞ்சி செலுத்தி இதில் கவிஞர் எதனை கூற வருகிறார் என்பதை நாங்கள் முன்வைக்கின்ற பொழுது நெஞ்சு செலுத்தி என்ற அடிப்படையிலே இயற்கையின் மீது அவருடைய உள்ளம் பறிபோனதை, இயற்கையினுடைய அழகில் அவருடைய உள்ளம் மூழ்கி போனதை அந்த வரி எடுத்து காட்டுகிறது. இரண்டாவது, திரும்பி தழுவியதில் நின்முகம் கண்டேன். இயற்கை எல்லாவற்றிலும் கண்ணம்மாவை கண்ட அவர்
அவளை அரவணைத்த பொழுது நின்முகம் கண்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது இயற்கையும் கண்ணனும் ஒன்றுதான். முக்கியமான விடயம் பிள்ளைகள், நான் சொல்லுவதை கேளுங்கள். இயற்கையும் கண்ணனும் ஒன்றுதான். இயற்கையையும் கண்ணனையையும் வேறுபடுத்தி அறிய முடியாத அந்த நிலை அந்த வரியினூடாக முன்வைக்கப்படுகிறது. அடுத்ததாக தன்னை மறந்தலயம், அவர் இயற்கையை கண்டு தன்னை மறந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது பாரதியார் எதை சொல்ல வருகிறார் என்றால், இயற்கையினுடைய அழகை ரசித்த அவரது உச்ச இன்பம் இங்கே எடுத்து காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அவை இந்த கவிதையிலே ஒரு நயந்து கூற வேண்டிய சில கவிதை அடிகளாக நாங்கள் இங்கே தந்திருக்கின்றோம். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த கவிதையில் உள்ள விடயங்களை நாங்கள் தெளிவாக நோக்கியிருந்தோம். இந்த கவிதையினுடைய முடிவாக சொல்ல வேண்டிய விடயத்தை அவதானியுங்கள். கண்ணனை காதலியாக உருவகித்து இக்கவிதை பாடப்பட்டதாக அமைந்திருந்தாலும் வானம், கடல், மேகம், துளி, நுரை முதலான இயற்கையின் எல்லா கூறுகளிலும் கண்ணன் என்ற கடவுள் வியாபித்திருப்பதனையே பாரதியார் கண்ணன் மீது கொண்ட பக்தியாக வெளிப்படுத்தினார். இந்த கருத்தோடு இந்த வகுப்பினை நிறைவு செய்து கொண்டு இதில் ஏற்பாடு செய்த கல்வி சமுதாயத்திற்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.